Installing MySQL. So last chapterல பார்த்தோம்போது MySQL வந்து 2 டைப்ஸா இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் mysql.com வெப்சைட்லேயே போய் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லை வேம் சர்வரில் வேணும் அப்படின்னா அதாவது வந்து இன்பில்ட்டாக பிஹெச்பியோட அட்டாச் பண்ணி வேணும் அப்படின்னா வேம் சர்வர்லையும் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் வந்து வேம்ப் இன்ஸ்டால் பண்ணுறப்பே வந்து ஆட்டோமேட்டிக்காக MySQL வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அதோட இன்ஸ்டாலேஷன் பாத் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா சி டிரைவரில் வந்து WAM64 உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 64 ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்ததுன்னா WAM64 டவுன்லோட் பண்ணணும், அப்படி இல்லைனா 32 பிட் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் வரும்: PHP MyAdmin, PHP SysInfo அண்ட் Adminer. ஸோ இந்த PHP MyAdmin அப்படிங்கிறதா வந்துட்டு MySQLோட GUI அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது வந்துட்டு நம்ம கமாண்ட் சைடு இல்லாமல் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக நம்ம MySQL டேட்டா பேஸஸை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த PHP MyAdmin நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லை அப்படி எனக்கு வந்து நார்மலாக ஜஸ்ட் கமாண்ட்ஸாகவே எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பின் ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா MySQL அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பின் அகைன் ஒரு பின்குள்ளே போனோம் அப்படின்னா MySQL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஜஸ்ட் கமாண்டாக, அதாவது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் கோடிங் வெறும் கமாண்ட்ஸ் மட்டுமே வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எப்படி வந்து கமாண்ட் மூலமாக நம்ம MySQL அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கார்னரில் WAM சர்வர் இருக்கும். தென் அதை லெஃப்ட் கிளிக் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ட்ராப் டவுன் கிடைக்கும். ஸோ இந்த ட்ராப் டவுனில் வந்து MySQL அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா MySQL கன்சோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த கன்சோல் ஓப்பன் பண்ணோடனே என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கேட்கும். ஸோ டிஃபால்ட்டாக MySQLக்கு வந்து எந்த பாஸ்வேர்டும் இல்லைனால ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ வெல்கம் டு த MySQL மானிட்டர்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ப்ராம்ப்ட் கனெக்ட் ஆகிடும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிங் MySQL நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி MySQL டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே இன்னொரு டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது, தென் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஹேண்ட்லிங் டேட்டா பேஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் எப்படி டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு சப்போஸ் வந்து நமக்கு மெமரி எக்ஸீட் ஆச்சுன்னா அதை எப்படி டெலீட் பண்ணுறது, ஸோ அது எப்படி நான் திருப்பி டெலீட் பண்ணதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங்கில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்து ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன டேட்டா பேசஸ் அவைலபிளோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து 4 டேட்டா பேஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு, அதாவது வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா அண்ட் சிஸ்டம் அண்ட் MySQL. ஸோ இந்த MySQL மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிஸ் இது எல்லாமே வந்துட்டு இன்பில்ட்டாக வருது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் பர்பஸ்க்காக MySQL யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நமக்கு இது நாலுமே வேணாம், புதுசாக ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கிரியேட் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ அது எப்படி இப்போ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கிரியேட் டேட்டா பேஸ் அண்ட் டேட்டா பேஸ் நேம். ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஸோ வந்து இன்ஃபோ அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்தவொடனே வந்து query ஓகே 1 row affected அப்படின்னு ஒரு அவுட்புட் வரும். ஸோ இந்த அவுட்புட் வந்ததுன்னா வந்து நமக்கு query சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அகைன் இப்போ வந்து நம்ம ஷோ டேட்டா பேஸ் கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா பேஸ் நமக்கு காட்டும். ஸோ அதான் வந்து இன்ஃபோ அப்படிங்கிற டேட்டா பேஸ். ஸோ இப்போ வந்து 5 டேட்டா பேஸ் இருக்குது, எனக்கு அந்த இன்ஃபோங்கிறது டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு யூஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ யூஸ் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி யூஸ் எந்த டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம டைப் பண்ணணும். ஸோ யூஸ் இன்ஃபோ அப்படின்னு அடிச்சோம் அப்படின்னா ஸோ டேட்டா பேஸ் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம இருக்கிற டேட்டா பேஸ் வந்து இன்ஃபோ அப்படிங்கிற டேட்டா பேஸ். இப்போ வந்துட்டு நம்ம புது டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதையும் இதில் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிரியேட் டேபிள் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேபிள் கிரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த கமாண்டுக்கு வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. கிரியேட் டேபிள், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். அதாவது என்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னா அந்த டேபிளோட நேம், தென் அந்த டேபிளில் வந்து என்னென்ன ரோஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ரோஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ ஒரு MySQLோட டேட்டா பேஸ் டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம டேட்டா பேஸ் பார்த்தோம், தென் அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்க்குள்ளே வந்து டேபிள் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ டேபிள்குள்ளே போகிறப்போ வந்துட்டு அதில் ரோஸ் எல்லாம் இருக்கும். அதாவது வந்து எப்படி டேபிள் அலோகேட் ஆகிருக்கு, அதாவது வந்து டேட்டா எப்படி அலோகேட் பண்ணுறா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டேபிள் அப்படி இல்லை ரிலேஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ RDBMS வந்து மோஸ்ட்லி காமனான ஒரு டேட்டா பேஸ், அதாவது வந்து SQL MySQL எல்லாமே இந்த RDBMSக்கு கீழே தான் வரும். ஸோ கிரியேட் டேபிள், இப்போ வந்து டேபிள் நேம் நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து டேபிள் 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டேபிளோட வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணணும். அதாவது வந்துட்டு டேபிளில் வந்து என்ன டேட்டா டைப் வச்சு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், ஸோ இந்த டேபிளில் என்ன டேட்டாலாம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நேம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ நேம் அப்படிங்கிற ஒரு ரோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ நேம் வந்துட்டு வேர் கேர். ஸோ வேர் கேருங்கிறது வந்து வேரியபிள் கேரக்டர், அதாவது வந்து 20 கேரக்டர்ஸ் இருக்கிற டேட்டா டேபிள் நம்ம வேல்யூ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் அப்படின்னு ஒரு இன்னொரு ரோ நம்ம கிரியேட் பண்ணுறோம்.
ஸோ அந்த நம்பர் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னொரு நம்பர் இன்டீஜர் இல்லைனா நம்பர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ இதுவும் வந்து 20 இருக்கிற இன்டீஜர் நம்பர். ஸோ வந்து நம்ம ஒரு 2 ரோஸ் இருக்கிற ஒரு டேபிள் ஒன் அப்படிங்கிறதுக்கான ஒரு கமாண்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ நமக்கு வந்து சம் எரர்ஸ் அக்கர் ஆகிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 20 அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இல்லை அப்படின்னு ஒரு நமக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த நம்பர் 20 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டீஜர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டீஜர் 20 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த query ஓகே 0 ரோஸ் அஃபெக்டட்னு வந்திருக்கு. ஸோ 0 ரோஸ் அஃபெக்டட்னா ஸோ எந்த ஒரு ரோவையும் அஃபெக்ட் பண்ணல, பட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இதோட ரிசல்ட். ஸோ இப்போ வந்து இந்த டேபிளோட ஸ்கீமா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டேபிள் 1 அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது வந்துட்டு இன்ஃபோ அப்படிங்கிற டேட்டா பேஸில் என்னென்ன டேபிள்ஸ்லாம் அவைலபிள் அப்படிங்கிறதா வந்து இந்த ஷோ டேபிள்ஸோட கமாண்ட். ஸோ இதில் டேபிள் 1 அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த டேபிள்ஸில் என்னென்ன ரோஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் 1. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டேபிள்குள்ளே எந்த டேட்டாவுமே இல்லாதனால எம்டி செட் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம டேபிள்குள்ளே வந்து ஒரு ஃபர்தர் டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் இன்டு டேபிள் 1. ஸோ என்ன வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நேம் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து இன்ஃபோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்பர் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா query ஓகே 1 ரோ அஃபெக்டட் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது வந்துட்டு ஒரு ரோவை நம்ம அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அகைன் அந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் 1 அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரோவில் இருக்கிற டேட்டாஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 ரோஸ் நேம் அண்ட் நம்பருங்கிற ரோஸ் இருக்குது. ஸோ நேமில் இன்ஃபோ அப்படிங்கிற வேல்யூவும் நம்பரில் 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் MySQL அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதே வந்து நம்ம கமாண்ட்ஸில் பார்த்தோம். இது எப்படி வந்து நம்ம ப்ரௌசர் லெவல் அதாவது வந்து கிராஃபிக்கல் லெவலில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ PHP myadmin localhost/PHP myadmin அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ராம்ப்டில் வந்துட்டு டிஃபால்ட்டாக யூசர் நேம் வந்து ரூட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ கோ கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இதோட டேட்டா பேஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஃபோ அப்படிங்கிற டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ எதெல்லாம் நம்ம கமாண்ட் லைனில் கிரியேட் பண்ணோமோ அது எல்லாமே வந்து இந்த கிராஃபிக்கெல்லாம் நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இன்ஃபோ அப்படிங்கிற டேபை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூ டேபிள் அதாவது வந்து நியூ அதுக்கப்புறம் டேபிள் 1 அதாவது நம்ம கிரியேட் பண்ண டேபிள் வந்து இங்கே இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த டேபிள் ஒன்று அகைன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ இதில் வந்து என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து நேம் அண்ட் நம்பர் அப்படிங்கிற டேட்டாஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து query மூலமாக இல்லாமல் ஜஸ்ட் டேரெக்டாக அந்த கிராஃபிக்கலாகவே நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இன்புட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நேம் வேர்கேரில் வந்துட்டு நேம் 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் வந்து நம்பரில் வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ கோ கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த query ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த query ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டேட்டா வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அகைன் நம்ம திருப்பி இல்லை ப்ரௌஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதோட அஃபெக்ட் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம 2 தடவை கோ கொடுத்ததுனால இது வந்து டேட்டா எக்ஸிக்யூட் ஆகி 2 டைம்ஸ் வந்து நமக்கு அந்த டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து டேட்டா பேஸ் வேணாம் டெலிட் பண்ணலாம் அப்படின்னா கூட நம்ம GUIலே டேரெக்டாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணி நம்ம எந்த டேட்டா பேஸ் வேணாமோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆகிடும். ஸோ நம்ம ஹோம் வந்தாச்சு. ஸோ ஹோமில் டேட்டா பேஸஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் எந்த டேட்டா பேஸ் வேணாமோ ஸோ அதை கிளிக் பண்ணி ட்ராப் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா பேஸ் வந்து நமக்கு ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த சாப்டரில் வந்து பேசிக்காக எப்படி ஒரு MySQL இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வேம்பில் இன்ஸ்டால் பண்ணதுனால நம்ம வந்து திருப்பி MySQL இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ அதோட பாத் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். தென் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிங் MySQL எப்படி வந்து ஒரு MySQL அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது ஜஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக எப்படி நம்ம அதை ஒர்க் பண்ணுறது இல்லை டேரெக்டாக GUIயில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் வந்து எப்படி ஒரு பேசிக்காக டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது தென் எப்படி ஒரு பேசிக்காக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி MySQL queries ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.